என்னுடைய உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு அது இயங்கத் தொடங்கிய ஆரம்ப காலத்தில் அடையாளம் அறியாத முகம் தெரியாத எண்ணற்ற இளைஞர்கள், இன பற்றாளர்கள், இனம் சார்ந்த தமிழ் பிள்ளைகள் கவிதைகளாக, கட்டுரைகளாக, பாடல்களாக ஈழப்படுகொலையை, இனம் தாங்கி நிற்கிற வழியை பதிவு செய்தார்கள். அதிலே அவ்வப்போது சில கட்டுரைகளை காண கிடைக்கப் பெற்றேன். அதை படித்து அதிலிருந்து கருத்து செறிவை அறிந்து உணர்ந்தேன். இதை எழுதியவர் யார் என்று விசாரித்தறிகிற போது படித்துக் கொண்டிருக்கிற ஒரு தம்பி என்று சொன்னார்கள். அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் அதை எல்லோரிடத்திலும் என் விருப்பத்தை தெரிவித்தேன். அது சந்திக்க இயலவில்லை. ஒரு காலகட்டத்தில் அவர் கல்லூரியின் படிப்பை முடித்துவிட்டு எல்லோரும் வீட்டுக்கு செல்வார்கள் அல்லது படித்ததற்கேற்ப வேலை தேடி செல்வார்கள். நேர பெட்டியை தூக்கிட்டு என்னை தேடி கட்சியின் அலுவலகத்துக்கு வந்தார். அந்த வந்தவர் தான் என்னுடைய அன்பு இளவல் இடும்பைவனம் கார்த்திக் அவர்கள். அவரோடு சேர்ந்து அதே காலகட்டத்தில் பெட்டியோடு வந்து என்னை சேர்ந்தவர் தான் என் அன்பு தம்பி சாரதி அவர்கள். இருவரும் பொறியியல் மாணவர்கள். அவர் சாரதி நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்டு இருந்து விட்டார். செந்திலும் அப்படித்தான். அவரும் கட்சியின் நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்டு இருந்து விட்டார். கார்த்தி அவனுடைய பன்முக ஆற்றலை வெளிப்படுத்த தொடங்கினான். அவன்கிட்ட இருக்கிற எழுத்து வன்மை, பேச்சாற்றல். தொடக்கத்தில் பதற்றமடைவான், பேச்சுகள் திணறும். அப்போது ஊக்கம் கொடுத்து, தட்டி கொடுத்து, இதெல்லாம் ஒன்றுமில்லை, நம் பேச்சை கேட்கத்தான் இவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் என்கிற திமிர் உனக்கு வந்துவிட்டால் வார்த்தை நிமிர்ந்து விடும். பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், இப்போதும் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒருவருக்கு உண்மையும் நேர்மையும் இருந்தால் தகுதியும் திறமையும் தானாக வரும். தகுதியும் திறமையும் இருந்து உண்மையும் நேர்மையும் இல்லை என்றால் அது துரோகத்தில் தான் முடியும். இதுதான் உலக வரலாறு. அப்படி உண்மையும் நேர்மையுமாக இருந்து தகுதியும் திறமையும் வளர்த்து கொண்டவன் என்னுடைய தம்பி கார்த்திக் அவர்கள். எனக்கும் பின்னால் வருகிற தம்பி தங்கைகளுக்கு, அவனுக்கும் பின்னால் வருகிற தம்பி தங்கைகளுக்கு அவன் ஒரு முன்னத்தி ஏறாக இன்று இருப்பது எனக்கு ஒரு பெருமையும் மகிழ்ச்சி. தந்தையார் தமிழ்ச்செல்வன் கார்த்தியின் திறமையை அறிந்து பெருமை அடைந்திருப்பாரோ இல்லையோ,
அவரிலும் மேலாக நான் பெருமையும் மகிழ்ச்சியும் நான் அடைகிறேன் என் தம்பியை நினைத்து. எதற்கும் ஆசைப்பட்டவன் அல்ல. நல்ல உடை உடுத்தணும், நல்ல காலணி போடணும், நல்ல கடிகாரம் கட்டணும், தலைமுடியை அழகாக வாரிக்கணும். இந்த லியோ படத்தில் தம்பி விஜய் முடி இருக்குல்ல, அதெல்லாம் இவனை பார்த்து மாதிரி செஞ்சுக்கிட்டது தான். சொந்த முடியே செயற்கை முடி மாதிரி விக்கு மாதிரி வச்சுருக்கிறதா வந்தால் வச்சுருப்பான். அது அவ்வளவு கவனக்குறைவு, அதில் எல்லாம் கவனமே இருக்காது. அவன் இலக்கில் குறியாக இருப்பான். சில வேலைகளே சிலரை நம்பி ஒப்படைக்க முடியாது. மேலும் மேலும் நம்ம அது சரியாக செஞ்சிட்டிங்களா, அது சரியாக செஞ்சிட்டிங்களா, அது சரியாக செஞ்சிட்டிங்களா 100 தடவை கேட்கணும். அதுக்கு நாமளே செஞ்சுருக்கலாம். ஆஹா, ஆனால் அவனை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கலாம், அது சரியாக செய்து முடிப்பான். அப்படி இப்போ ஒரு ஆற்றலர். அப்போ இறந்த அன்னைக்கு வந்திருக்கணும். அன்னைக்கு வேறு போராட்டங்கள் தேதிகளை குறிச்சாச்சு. இது உடனே வர முடியல. எங்களுக்கு இறப்பு ஒன்றும் புதிதில்லை. லட்சக்கணக்கான மரணத்தை பார்த்ததுனால இதெல்லாம் ரொம்ப. ஈழத்தில் ஒரு தாய் ஆணிவேருங்கிற படம் எடுக்கும்போது தம்பி ஜான் மகேந்திரன், ஒரு ஈழத்திலே இருக்கிற ஒரு தாய் இறந்து போன குழந்தையை பார்த்து அழணும். அழுங்கம்மா அழுங்கம்மா அழுங்க, நல்லா கதறி அழுங்க, கதறி அழுகிறா, கதறி அழுங்க, நல்லா அழுங்க, வாய் விட்டு கதறி அழுங்க, நெஞ்சில் அடிச்சு அடிச்சு அழுங்க, நெஞ்சில் அடிச்சு அடிச்சு அழுகிறா. எடுங்க, எடுக்கிறாரு, கண்ணீர் வேறு வெள்ளு. திருப்பி கண்ணீர் சுரக்கிற ஒரு திறமை இருக்கு, அது கிளிசரின்னு ஆங்கிலத்தில். அதை ஊற்றுறாங்க. இது சின்னதாக ஒரு போத்தல் இருக்கும், சொட்டு சொட்டாக தான் விடும், கண் வலி மருந்து போல். அது வரலை, கண்ணீர் வரல. சரி, திறந்து நிறையா ஊற்றுங்க, கண்ணீர் வரல. ஏமா இவ்வளோ அழுகிறீங்க, உங்களுக்கு கண்ணீரே வரலை அப்படின்னு அந்த தாய் ஒரு வார்த்தை சொல்கிறா, அழுது அழுது கண்ணீர் சுரப்பி வத்தி போச்சுப்பா அப்படின்னு. அந்த தாயின் நிலைமையில் தான் தமிழ் பேரினம் இன்னைக்கு இருக்கு. அழுது அழுது எங்களுக்கு கண்ணீரே வற்றி போயிட்டு, காயம் பட்டு பட்டு இதயம் மரத்து போச்சு அப்படி. அந்த சூழ்நிலையில் இது வேட்பாளர் அறிமுக கூட்டம்லாம் இல்லை, நேரம் இல்லை. நான் இங்கே வர்றேன், எப்படியும் அப்பாவோட படத்தை திறக்க நான் வரணும். அதில் அங்கே இருக்கிற கட்சி பிள்ளைகளுக்கு இவங்கெல்லாம் தான் போட்டிடுறாங்க, கொஞ்சம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இல்லைன்னா இவர் தான் வேட்பாளரா? யார் சொன்னது? சீமான் சொன்னார். இதில் கையெழுத்து போட்டிருக்க, இது அவரே போட்டதா இல்லை டிஜிட்டல் கையெழுத்தா? அவர் தானே. நானும் எங்கள் அண்ணனும் நிற்கிறதே ஒட்டு படம்ன்றேன். ஏன் இந்த இருக்காரு, நீ ஒன்று ஒட்டி எடுத்து போட ஏதே ஒன்று கருத்து. தமிழர்கள்ட்ட பஞ்சம் இல்லாத கருத்து தான். வெளிநாடுகள்லாம் இருந்து கணக்கில்லாத கருத்து. அப்படியே கொஞ்சம் காசை அனுப்பிட்டு கருத்தை அனுப்புனா நம்ம கையெடுத்து கும்பிடலாம், அருமையாக இருக்கு, உங்கள் கருத்தை மதிக்கிறோம். வெறும் கருத்து தான். அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. தேர்தலுக்கு காசுக்கு என்ன பண்ணுறாரு சீமான்? வீட்டிலேருந்து வரும்போது 3 சிக்னல் இருக்குங்க, நிறைய சிக்னல் இருக்கு. மெயின் சிக்னல் பண்ணல, முதன்மையான நிறுத்தம் 3 இருக்கு. 3ல் நிறுத்தி சிக்னலில் என் மனைவி கையில் என்ன ஒன்று 10 ரூபாயா மாற்றி ஒரு 500-1000 ரூபாய் இந்த ஓட்டுநர் போயிருக்கிற பக்கத்தில் வச்சிடும். அது என் தம்பி தினேசருக்கு நல்லா தெரியும். சரக்கு நேரங்கி கொடுத்துருவான். என் வண்டி வந்தானே வேகமாக எல்லாம் வருவாங்க வரிசையா. எந்த முகம் நம்ம முகமில் பூரா வட இந்தியன். வாய் திறந்து பிச்சை வைக்க முடியாது, ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சிருமில்ல, ஹிந்தி பிச்சிருவான். இன்னும் கொஞ்சம் நாளில் பிச்சை எடுக்கிற வேலையும் நமக்கு கிடைக்காது போல் இருக்கு தமிழனுக்கு. வந்து இறங்கிட்டாங்க. கதையை ஜோலி முடிஞ்சு பிச்சை எடுத்தாது பொழைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதில் முடிஞ்சு. அப்போ என்னை கேட்டாங்க. நான் வரும்போது சிக்னலில் பிச்சை எடுக்கிறான், என் தம்பி போடுவான், பக்கத்து இருக்கையில் நான் இருந்துக்கிட்டு செல்ஃபோனில் சிக்னல்னு ஒரு ஆப்பில் பிச்சை எடுக்கிறேன். அதே சிக்னல் பிச்சை தான். மாமா தேர்தல் ஒரு ஏதாவது பார்த்து கணிச்சு விடுங்க மாமா, ஏதோ போட்டு விடுங்க. பாப்பாப்ல இது வேற யாரா அண்ணே? அப்படியா? ஐயாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு விடு. சிக்னலில் தான். ஏன் மற்றதில் பேசுனா ஒட்டு கேட்டு சீமா பிச்சை எடுக்கிறான் பாருன்னு வெளியிட்டு விடுவான்.
போலீஸுக்கெல்லாம் வேலை என்ன? நான் யாரோட பேசுகிறேன், யாரோட யார் என் கட்சியில் யார் பேசுகிறா, இதை பதிவு பண்ணுறதாண்ணா. அதுக்கு தான் நாங்கள் பதிவு செஞ்செல்லாம் பயன் இல்லை. அலைபேசியில் பேசுகிறதான் பொது மேடையிலும் பேசுவோம். ரகசியம்னு ஒன்றுமே கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு. நோ சீக்ரெட்டு. என்ன பேசுகிறோமோ அதான் செய்வோம். அவங்க சும்மா சொல்லுவாங்க, சொல்றதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். வந்துட்டோம். அதனால பிள்ளைகளை அறிமுகப்படுத்திட்டு வேலையை செய்யுங்க. ஒவ்வொரு ஊருக்கு வந்து வேலை பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நம்ம ஆள் எப்போ எந்த நேரத்தில் அவருக்கு சாமி வரும்னு தெரியாது. டப்புன்னு இதுதான் தேர்தல்ன்றவர். விடிய காலையில் நாமினேஷன் போடு, நாளைக்கு மறுநாள் தேர்தல்னு பச்சாலும் வச்சுட்ரு. அப்படி அதனால நம்ம வேகமாக ஓடணும். அதுக்காக தான் இந்த சின்ன அறிமுக கூட்டம். அதில் இங்கே என் தம்பி தங்கை எல்லாம் பேசுனதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது பல ஆண்டுகளாக தேர்தல் வருது. அதனால எந்த மாறுதலும் வரலைங்கிறது தான் இருக்கிற யதார்த்த உண்மை. இந்திய நாடாளுமன்றம் அல்ல எங்கள் கனவு. ஆனால் நாடாளுமன்றத்திற்குள் தமிழ் தேசிய மக்களுக்கான உரிமை குரல் ஒலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கனவு, எங்களுடைய உரிமை. இவர்களைப் போல 60 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்தி ஆட்சியில் இருந்து 18 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஒன்றிய அமைச்சரவையிலே இருந்துவிட்டு இன்றைக்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் மாநில உரிமைக்கான ஸ்டாலின் அவர்களின் குரல், பாசிசம் வீழட்டும், பாசிசத்தை வீழ்த்துவோம், இந்தியாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு கிளம்பிட்டான். இது என்னது? இது திராவிட மாடல் அரசியல். பல காலம் கழிச்சு இப்பதான் மாநிலங்களுக்கான உரிமையை குரல் கொடுக்கிறாங்க. இப்ப முதல்ல அடிப்படையிலிருந்து கேள்வி, மாநில உரிமை எதது? என்னென்ன மாநில உரிமை? இந்த உரிமையெல்லாம் இப்ப யாரிடத்தில் இருக்கிறது? பறிபோய் விட்டது. யாருடைய ஆட்சி களத்தில்? பறித்து கொண்டு போனவன் எவன்? கச்சத்தீவு பறிபோனது எப்போ? கல்வி மாநில உரிமை, அது இந்திய ஒன்றியத்தின் உரிமையாக பொதுப்பட்டியலுக்கு போனது இப்போது. மருத்துவமனைகள் கட்டுவது, மின் உற்பத்தி, விநியோகம், இதெல்லாம் எங்கே? இது யார் காலத்தில் கொண்டு போகப்பட்டது? இந்த நிலத்தில் வளங்களை சுரண்டி கொடுக்கிற மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், இந்த பயோகாஸ், இதெல்லாம் யாருடைய காலத்தில் கையெழுத்தானது? அணு உலை இந்த 2 கட்சிகளுக்கு தெரியாமல் வந்து நட்டு வைத்து போனார்களா? மீத்தேன், ஈத்தேன் இவர்களுக்கு தெரியாமல் கையெழுத்து ஒப்பந்தமானதா? ஸ்டெர்லைட் இவர்களுக்கு தெரியாமல் வந்து கையெழுத்தாயா இங்கே கட்டப்பட்டதா? இந்த 2 கட்சிகளை தாண்டி யாராவது பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கா? இந்த உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்தது யார்? தேர்தல் வரும்போது திடீரென்று உரிமை என்று பேச காரணம் என்ன? எப்படி இருக்கு? அது ஏன் தேர்தல் வரும்போது மீனவன் மேல பாசம் வருது, விவசாயி மேல பாசம் வருது? இந்த செத்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே உருகி அழுவான். அப்பா அடிக்கடி விட்டு உன்னை பார்க்காம சரியா பார்க்காம விட்டானாப்பா. எப்படி இருக்கு? அதே கதை தான் இங்க. உயிரோடு இருக்கும்போது சோறு தாம செத்தவனை பால் ஊத்தி அழுகிறது படையில் செய்யற பரதேசி கூட்டம் இது. அதை நம்பிக்கிட்டு இந்த தமிழ் சமூக மக்கள் இன்னும் என்ன மாநில உரிமை? மாநில உரிமை மீட்காம என்ன பண்ணீங்க? குடிவாரி கணக்கெடுக்கிற உரிமை உச்சநீதிமன்றம் சொல்லுது, மாநிலங்களின் உரிமை எடுத்துக்கொள்ளலான்னு. பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்து வெளியிட்ட ஒருத்தன் வழக்குக்கு போய் தடை கேட்க போறான் என்று தெரிந்த உடனே காலையில வெளியிட்டார். இதாண்டா குடி, இவ்வளவு சாதி இருக்கு, இது வரையும் பிரதிநிதித்துவம்னு அறிவிச்சுட்டு. ஆந்திரா எடுக்க போகுது, கர்நாடகா எடுக்க போகுது, ஜார்க்கண்ட் எடுக்க சொல்லி முதல்வர் உத்தரவு போடுறார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல, எதிரிகள் இல்லை. இவள் நாள் ஏன் எடுக்கல? எடுத்தா தெரிந்துவிடும். என் இனம் சாராதவன் என் இனத்தின் உரிமையை எவ்வளவு தூரம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரிந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், என் தலைவன் மன ஆணையா சொல்றேன், எடுக்க மாட்டார்கள். நான் ஆட்சிக்கு வந்து நாம் தமிழர் அதிகாரத்தில் உட்காரும் போதுதான் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து
குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும். எழுதி வச்சுக்க, இதுதான் நடக்கும். இது செய்ய மாட்டார்கள். தேர்தல் வரும்போது திடீர்னு ராமேஸ்வரத்தில் போய் மீனவர்களுக்காக போராட்டம், படகை பறித்துக் கொண்டு செல்கிறார்கள். தினம் வருகிறான். இந்த பிப்ரவரி 11 போராட்டம். இதுக்கு முன்னாடி ஏன் இப்ப போராட்டம்? தேர்தல் வருது. எத்தனை பேரிடர்களை நீங்கள் சந்தித்தீர்கள்? ஓகி புயல், தானே புயல், இப்ப தூத்துக்குடியில் ஏற்பட்ட, சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளம் புயல் இழப்பு. என்றைக்காவது ஐயா முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆறுதல் குரல், இந்த துயர செய்தியை பகிர்ந்து கொண்ட செய்தி, அதற்கான ஒரு உதவித்தொகை, ஊக்கத்தொகை, நிவாரண அறிவிப்பு ஏதாவது நீங்கள் கேட்டதுண்டா? இல்லை, இல்லை. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வருந்தத்தக்க செயல் உண்டா? அந்த மக்களின் துயரத்தோடு நானும் அந்த துயரத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு நிற்கிறேன். ஒரு ஆறுதல் மொழி நீங்கள் படித்ததுண்டா? ஆந்திர காட்டுக்குள் 20 தமிழர்கள் சுட்டு சாகும் போது, இது கொடிய செயல். இந்த செயலை நான் கண்டிக்கிறேன். இது வருந்தத்தக்கது. ஒரு பதிவு யாராவது பார்த்ததுண்டா? இல்லை. ஆனால் விருதுநகரிலே ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி பட்டாசு தயாரிக்கிற இடத்துல வெடிப்பு வந்துட்டு, வெடிச்சு சில பேர் உயிரிழந்து விட்டாங்க. உடனே 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கிறார் பிரதமர் நிதியிலிருந்து. ஏன்? அடுத்த மாசம் தேர்தல். இப்ப என்ன தெரியுது? தினம் தேர்தல் வரணும், அப்பதான் இவங்களுக்கு எங்க மேல பாசம் வருது, பற்று வருது. மாநில உரிமைக்கான குரல் ஐயா ஸ்டாலினின் குரல், அதற்கான பொதுக்கூட்டங்கள், பரப்புரை, திமுகவின் பரப்புரை. அறிவார்ந்த பெருமக்களே, என் பிள்ளையில விடுங்க. என் பேச்சை கேட்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த என் உயிர்க்கினிய உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க பெற்றோர்கள், அரிய பெரிய தலைவர்கள், உரிமை குரலை கேளுங்கள். என்னது? என்ன உங்க ஆளுகள் பரப்புரை செய்கிறார்கள்? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், படிக்க போற பிள்ளைகள் கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். உங்களுக்கு வந்துட்டதா? 1,05,00,000 மக்கள் 1000 ரூபாய் உதவித்தொகை. இதெல்லாம் மகளிர், இதெல்லாம் மாநில உரிமை. அது 1000 ரூபாய் கொடுத்தோம், அப்புறம் 500 ரூபாய் கொடுத்தோம். அதையும் தொடர்ச்சியா சொல்ல தெரியல. மகளிருக்கான புரட்சி மகளிர் திட்டத்தில் இருந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதையும் எழுதி வச்சு தான் படிக்க வேண்டியது இருக்குது. இந்த பயலுக்கு தான், இந்த பைத்தியக்காரங்க எங்களை படிக்க வச்சோம்னு இருக்கான். ஏய், பார்த்து படிக்கும்போதே 10 பிள்ளை படிக்கிற, பிள்ளையா படிக்கிற நீ என்னை படிக்க வச்சியாப்பா? இங்க வாப்பா. சரி, இந்த குலசாமி, இந்த சாமி கோயிலில் போய் நீ நேர்ந்துக்கிட்டா இவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்கன்னா சத்தியமா போய் நம்ம நேர்ந்துக்கலாம். அது நடக்க மாட்டுது. அது நடக்க மாட்டுது. நம்ம சாமி அப்படி ஒன்றும் கற்றுக் கொடுக்க மாட்டுது. அன்பு காட்டுறா, கருணை காட்டுறா, இரக்கம் காட்டுறான்னு. நான் எல்லாம் தான் காட்டுறேன், அவன் தான் வேறைய காட்டுறான். என்னத்தை காட்டுறது? நான் அவன் காரணையை காட்டுறேன், கடப்பாறையை நீட்டுறான். நான் எங்கே போகிறது? அவன்கிட்ட போயிட்டு ஏதோ ஒன்று நடந்துருச்சு. ஒன்று யாரு விட்டுட்டு போனாலும் போலைனாலும் நான் விட்டுட்டு போறதா இல்லை. அவங்க நீங்க வேணா பாருங்களேன், என்னையே நாம் தமிழர் கட்சி புகழணும், இகழணும். எந்த வாடகை வாயா இருந்தாலும் என்னைய பேசணும். அது ஏன்டா நம்மளே பேசுறானா? அப்பதானே 4 பேர் பார்க்கறான். பார்க்கறவன் யாருன்னு நினைக்கிறேன்? ஏன்னு தான். என் படத்தை போட்டவன் அண்ணன் படத்தை எதுக்கு போட்டிருக்கான்? அவன் என்னை திட்டுறான். அதை பார்த்துட்டு எப்படி திட்டுறான் பார்த்தீங்களா? இது ஒரு கூட்டம். அவன் அப்படிதான் பேசுவான். இப்போதைக்கு நம்ம தான் மைய புள்ளி. நம்ம இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டான் வீடு. சீமான் கட்சி ஆரம்பிக்கும்போது எனக்கு விவசாய சின்னம் கொடுப்பான்னு நினைச்சு ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறியா? இல்லை, அவன் ஒரு சின்னத்தை கொடுத்தான். இது எங்க ஊர் விவசாய. நான் அதை கொஞ்சம் வரைஞ்சு மனுஷனாக்குனேன். இந்த என் தம்பி பாக்கித்த கல் உண்மை இல்லையா? அதையும் தெரியும். என்ன எப்படி பயப்படுறான் பாருங்க. 3வது பெட்டியில வைப்பான் என் சின்னத்தை, அதுக்கும் தெரியாம மங்களா வைப்பான். எப்படி ஓட்டு கேட்டேன்னு தெரியுமா? அம்மா நீ ஓட்டு பெட்டியை பாரு, அதுல எந்த சின்னம் தெரியலையோ அதை தொற்றுமா, அதாம்மா விவசாயி.
அப்படிதான் கேட்டு 32 லட்சம் பேர் போட்டிருக்கான். ஏன் இந்த பையன் ரொம்ப நாளா கத்துறான், சீவன் தொண்டை தண்ணி கத்துறான், போட்டு தொலைப்பான், ஒரு ஓட்டைன்னு போட்டதுதான் இந்த விவசாயி. அவன் எடுத்துட்டு அவன் என்னையை பார்த்து பாயந்து இந்த சின்ன 1.5 ஆண்டுகளா உட்காந்து பேசுறாங்க. சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா? சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு இல்ல, அவர் யாரை நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள். ஆனாலும் ஒரு பயம் இந்த பிஜேபியில் இருந்தே விலகி போன ஒருத்தன் யாருன்னு கர்நாடகா முழுக்க கேட்கிறான், யாருன்னு தெரியல. அவனை யாருன்னு தெரியல. அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 தொகுதியில் நின்றுருக்கான். எரிகாற்று உருளையில சிலிண்டர்ல 71 ஓட்டு வாங்கியிருக்கான். தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதி இருக்குது, ஒரு சின்னத்தை வைத்து சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே 1 விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்கணும்ட்டு. நான் 7 விழுக்காடு வச்சிருக்கேன். 6 தேர்தலா போட்டிட்டு இருக்கேன். உள்ளாட்சி, இடைத்தேர்தல், நாடாளுமன்றம், சட்டமன்றம், இப்படி 6 தேர்தல்கள்ல நான் போட்டிட்டு இருக்கேன். ஏன்னா உள்ளாட்சி 2 முறை நடந்திருக்கு, லோக்கல் பாடி 6 முறை என்னை விட்டுட்டு எவனுக்கு ஒருத்தன் டக்குன்னு கொடுக்குறான். நாம் தமிழர் கட்சியை நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு 2016 தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு 10 நாள் கழிச்சு எனக்கு சின்ன ஒதுக்குச்சார் டைம்ல விருத்தி. 10 நாள் கழிச்சு சின்னமே இல்லாம வாக்கெட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி இவனுக்கு எதுக்கு நீ விவசாயம் எடுத்து கொடுத்த? நீ வட இந்தியாவில் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பீகார், குஜராத் நான் கண்டுக்கிற மாட்டேன். 4 கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கொடுக்குறேன். கடிதத்தால் கட்சி, லெட்டர் பேட் கட்சி. அவன் என்ன தெரியுமில்ல, நாங்க பேசும்போது எங்க கூட கூட்டணிக்கு வாங்கங்கிறான். ரொனால்டோ வாங்க பந்து விளையாடும் கூப்பிடும்போது போகாத என்னைய தெருவில் கோல் குண்டி அடிக்கிறப்ப வாங்க 2 பேரும் விளையாடுவோம்னா ரெடே கோவப்பட்டு அடிக்க முடியாது. இவனெல்லாம் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்காக நம்ம ஆத்தாப்பு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் பாருங்க. போடா டே போடா 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 அப்படின்னு அந்த மாதிரி அவன் எங்களை கூட்டணி கூப்பிடுறாங்க. அது எப்படி இருக்கு? எங்கள் தமிழ்நாட்டில் போட்டிடுறீங்களா? நம்ம தம்பி ஒருத்தர் போட்டியிடலை, அங்கே யாராவது போட்டிடுற மாதிரி ஆள் இருந்தால் ஒரு 2-3 பேரை பிடிச்சி கொடுங்க. அவன் வேலையே எனக்கு எதிராக செய்யணும்னு இருக்கான். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த சின்னத்தை எனக்கு கொடுக்காம நீ இருந்துரு பார்ப்போம். நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது, நீ எனக்கு தந்துதான் தீரணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் கேட்கறதுக்கு நீ நீதிமன்றத்தை பதில் சொல்லித்தான் தீரணும். எதன் பொருட்டு கொடுத்தாங்க அதுக்கு பதில் இருக்க போறதில்லை. டாக்ஸ் கட்டியிருக்கணும், வரி கட்டியிருக்கணும், 3 முறை கட்டியிருக்கேன். அவன் கட்டியிருக்கானா? இல்லை. நீ எப்படி அவனுக்கு எடுத்து கொடுத்த? என்னகிட்ட இருந்து அதை என்னைய ஒரு 10 நாளா இப்ப தம்பியெல்லாம் சின்ன வரைகிறதா வேணாமான்னு வரைஞ்சி நீ பாட்டுக்கு போ. ஒரு தேக்க இருக்குல்ல, அதை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல இப்படி அநியாயமா வஞ்சித்து அந்த சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கிறவனை திட்டுறதுக்கு பதிலா சின்னத்தையே காப்பாற்ற முடியல, இவர் என்னத்தை நாட்டை காப்பாற்ற போறாரு அப்படின்னு. உன் வீட்டுல முதல்ல ஒரு கிண்ணத்தை காப்பாத்துறாடே, என்னை சின்னத்தையே இவர் இப்படி நாட்டை காப்பாத்துவாரு. செத்து போன அநியாயமா அப்படி செத்து போயிட்டா டே, நீ எல்லாம் என்னடா அப்படின்னு என்னைய செத்தவனை வெட்டினவனை விட்டுவிட்டு செத்தவனை போட்டு ஒரு ஆள் என்னடா அப்படி செத்து போய் கிடக்குற, வெட்டினவனை விட்டுறது. சின்னத்தை தூக்கிட்டு போனவனை திட்டாம ஏண்டா அவரோட ஆண்மகனா இருந்தா நேரம் நின்று நீ கத்தி வச்சிருக்க நானும் கத்தி வச்சுக்கிறேன், நீ கடப்பாறை வச்சிருக்க நானு, நீ கோடாரி வச்சிருக்க நானும் கோடாரி, நீ எல்லாத்தையும் காலி மாதிரி 6 கைக்கு ஒரு அருவா வச்சுக்கிற, நான் வெறுங்கையோட நிக்கணும்ன்ற. சரி வாடா வெறுங்கையோட மோதுவோம் வா. அது முக்கியம் இல்லை. என் தம்பி தங்கைகளுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு, என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன், நீ தனி மனிதனை தலைமை ஏற்கக்கூடாது, தத்துவத்தை தான் தலைமை ஏற்கணும். நான் இருப்பேன் போயிடுவேன், இவர் இருப்பார் போயிடுவார், அவங்க இருப்பாங்க போயிடுவாங்க, ஆனால் தத்துவம் அப்படியே இருக்கும். அதை புரட்சியாளர் ஒருவன் மரணித்து போவதாலேயே
அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை. அது அப்படியேதான் இருக்கும். அதை யாராவது ஒருத்தன் தொடருவான். இப்ப நாம தொடங்கினோமா தொடர்றோமா? தொடர்றோம். தொடங்கியது யாரு? சி பாதித்தனார். நோக்கம் என்ன? இதே நோக்கம்தான். தலைவர் நமக்கு தந்தது என்ன? காசு இல்ல, கனவு. கோடிகள் இல்ல, உயர்ந்த கொள்கை. என்ன கொள்கை? அடிமை தேசினத்தின் உரிமை, விடுதலை. இந்த புனித கனவு. ஆனால் நம்ம என்ன, அது இடைவெளி வந்துருச்சா? விட்டறதுல இருந்து தொடர்றோம். இது ஒரு தொடர் ஓட்டம், ரிலே ரேஸ், அவ்வளவுதான். அது மாதிரிதான் நீ பார்க்கணும். சின்ன என்ன, சின்னத்தை விடு, உன்னுடைய எண்ணத்தை கடத்து, மக்களுக்கு கடத்து. நீ என்ன செய்ய போறேன்னு பாரு. என்ன செய்யறதுக்கு நம்ம வந்திருக்கோம்ங்கிறத சொல்லு. அவ்வளவுதான் நம்ம வேலை. நீ இந்த மண்ணில் செய்ய வேண்டிய முதற் புரட்சி, பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதான் நீ செய்ய வேண்டியது. நீ பணம் இருந்தா அரசியல் செய்ய முடியா? என்ன செய்யுமா, நீங்கள காசு இல்லாம எப்படி செய்யுமா இது தேர்தலை சந்திப்பிய அப்படின்னு. காசு இல்லாம எப்படி தேர்தலை சந்திக்கிறது நீ என் கட்சியில சேர்ந்து கத்துக்க. இது நல்லா இருக்குல்ல, வந்து கத்துக்க. ஒருத்தர்லாம் என்கிட்ட சொன்னாங்க, அண்ணன் ஒவ்வொரு தொகுதிக்கு 150 கோடின்னு. யாரு? திராவிட மாடல் எல்லாம் முதல்ல போய் வச்சாச்சுன்னு அப்படின்னு. நான் கேட்டேன், எனக்கு மட்டும் சொல்றா, ஒரு தொகுதியில் எங்க வச்சிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லு. அதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு அங்கங்க ஒரு பிரிச்சதை காட்டுறா. நாங்க முகமுடியை போட்டு எடுத்துக்கிறோம்டா, போய் ரொம்ப கஷ்டமா இருக்குடான்னு. அது மாதிரி அவங்க தம்பி, பாவப்பட்ட மக்களின் கடைசி புகலிடம் கடவுள், அயோக்கிய அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் காசு. பாவப்பட்ட மக்கள் இருக்கான்ல, அவன் கடைசியா கடவுள்கிட்ட போய் முறையிட்டாதான் நலன் நடந்துன்னு நினைப்பான். இந்த திருட்டு பைய, அயோக்கிய பைய அரசியல் தலைவர்கள் இருக்கான்ல, அவன் கடைசி புகலிடம் காசு. காசு இருந்தா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான். இதை ஒழிக்காம நீ இந்த நாட்டின் நல்ல அரசியலை பிரசவிக்க முடியாது, நல்ல அரசையும் அமைக்க முடியாது. அதற்கான தொடக்கத்தினால்தான் என்ன சொல்றோம். இப்ப நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன முழக்கம்? தமிழர்களின் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். இதுதாங்க தமிழ் தேசியம். நாங்க இவ்வளவு நாள் பேசி வந்தோம்ல, இதுதான். இப்ப என்ன தெரியுமில்ல, நம்ம பிஜேபியின் பி டீம், நம்மளுடைய பி டீம் யாரு? அதிமுக. நம்மள ரொம்ப நாளா தான் சொல்லிட்டு இருந்தாங்க, பிஜேபியின் பி டீம், பிஜேபியின் பி டீம். நமக்கு ஒரு பி டீம் இருக்கியா? அதிமுக. நம்ம என்ன இவ்வளவு நாள் பேசிட்டு வந்தோமோ அதை பேசுற. அப்படி தமிழர்களின் உரிமை மீட்போம். ஏன்கள் நேத்தங்கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் தேர்தலை நிக்க போறாரு. 4.5 வருஷம் அமைச்சராக இருக்கும்போது இது ஒரு தடவை சொல்லல. தமிழ்நாட்டை காப்போம், அதுதாங்க நாங்க சொல்றோம். எங்களை பாசிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், சின்னத்தா இந்தியன், இதெல்லாம் எங்களை போட்டான். இதைத்தான் சொன்னோம். இதே வசனம் தாங்க, இதே வசனம் தான். இதுல இருந்து என்ன தெரியுது? எங்கள் எச்சில் இல்லாம இங்க எவனும் கட்சி நடத்த முடியாது. நாங்க பேசுறத நீ பேசியாங்க. தமிழ் தேசிய அரசியல் என்பது எழுச்சியுறுது, மலர்ச்சியுற்று, கிளர்ச்சியுற்று, புரட்சிகரமாக எழுந்து வளர்ந்து வருதுங்கிறது கண்கூடு. அதனால எல்லாம் நடுங்கிறாங்க, அச்சப்படுறாங்க. என்ஐஏ ரைடு எதுக்கு வருது? என்ஐஏ ரைடு சொல்லு. கோடி கோடியா எங்கிருந்த பணம் வருது சீமானுக்கு? எல்லாரும் தான் நம்பினா கோடி கோடியா வருது. எங்கிருந்தோ வருது, எங்கிருந்தோ வருது, கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. கோடி கோடியா பணம் வருது இல்ல, நாங்க வச்சிருக்கோம்ல. ஏன் வருமான வரித்துறை சோதனை வரல? ஏன் அமலாக்கத்துறை சோதனை வரல? எதுக்கு என்ஐஏ வருது? தேசிய புலனாய்வு முகமை வருது. எதுக்கு வருது? தேசிய புலனாய்வு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓமலூர்ல யாரோ ஒருத்தன் இது வளைவழியை பார்த்து குண்டு செய்யறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கானா. அவனை போய் பிடிக்கும் போது அவனுடைய அலைத்தொடர்புல ஜெர்மன்ல இருந்து சீலன் ஒருத்தன் பேசியிருக்கான். அந்த வீணா போன நாய் நம்ம கட்சியில் இருக்க எல்லா பிள்ளைகளோடும் பேசியிருக்கு. 4-5 பேர்ல பேசியிருக்கு. முருகன் ஒன்று பேசியிருக்கு, கிருகன் ஒன்று பேசியிருக்கு, சீலன் ஒன்று பேசியிருக்கு. இவன் போய் மதிக்கிட்ட சீலன் உனக்கு தெரியுமா? ஆமா ஆமா தெரியும் தெரியும், கன்னியாகுமரியில் எங்க மாவட்ட செயலாளர் ஒரு சீலன் இருக்காரு.
ஐயோ இவன் ஜெர்மன்ல இருக்கான்னு தெரியுது இல்ல உனக்குதான் எல்லா நாட்டிலையும் தூதரங்கள் இருக்குல்ல. நீ தான் அகில உலக சிங்கம் ஆயிடுச்ச, நீ தான் பெரிய கிங்காங்க ஆயிடுச்சு. அவனை கூப்பிட்டு இந்த சீலங்கிறவனை தூக்கிட்டு வந்து இங்க வச்சு விசாரிச்சா சொல்ல போறான். ஒரு சின்ன ஒரு இது எதுக்கு என்னைய போடணும், துறை வீட்டில் எதுக்கு போடணும், எதுக்கு விஷ்ணு வீட்டில் போடணும், எதுக்கு மதிவான வீட்டில் போடணும், ஏன் போடணும், எதுக்கு இந்த பாலாஜி மாதிரி சின்ன பசங்க வீட்டில் போடணும். சீமானை நோக்கி கணக்கில்லாத இளைஞர்கள் இளம் பெண்கள் படையெடுத்து அணியணியாக போறார்கள். இதை தடுக்கணும். அதுக்கு என்ன வழி இருக்கு? ஒன்னும் வழி இல்லை. குறுக்க மதில் சுவரே கட்டினாலும் ஏறி குதிச்சு போயிடுவாங்க. போயிடுவான். மண்டைக்கிட்ட முட்டியாவது பேத்தெறிஞ்சிட்டு போயிடுவான். அவனை என்ன பண்றது? தடுக்க வழி கிடையாது. அப்ப என்ன பண்றது? அச்சப்படுத்தணும். என்ன பண்ணணும்? சீமான் கூட நீ போனி என்றால் இந்த மாதிரி என்ஐஏ ரைடு வரும். பிரிவினைவாத கட்சி அதை தடை செய்து விடுவார்கள். அந்த கட்சி 24க்கு மேல இருக்காது, அது அழிந்து விடும். அதை அப்பதான் தெரியுது ரொம்ப பேர் ஆசைப்பட்டு இருக்காம இருக்கு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சொல்லுவான்ல, நிறைய பெண்கள் ஒருதலையா காதலிச்சுட்டு இருந்திருக்காளுகடா நம்மளை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னை எப்படியாவது காலி பண்ணிடணும், அது தடை செஞ்சு விடுவார்கள், அது தீவிரவாத கட்சி, பயங்கரவாத கட்சி அப்படின்னு. எங்க உன் குச்சி எங்கப்ப? எதற்காக நடத்தப்பட்டது என்பதை என் தம்பி தங்கைகள் தெரிஞ்சுக்கணும். என் உறவுகள் அச்சப்படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சோதனையை நடத்தி அதை செய்தியாக்கும் போது 10 நாள் இந்த மாதிரி கருத்து உருவாக்கம், அது தடை செய்யப்படும், தீவிரவாத பயங்கரவாத கும்பல்களோட தொடர்பு, அது இதெல்லாம் பேசும்போது பயம் இல்லாமல் ஒரு தம்பி வர்றான். என் தம்பி வர்றான், கார்த்திகே வர்றான்னா அவன் வருவான். ஆத்தா தடுக்கும், அப்பா தடுப்பாரு, சித்தப்பா தடுப்பாரு, உறவினர் தடுப்பாரு. வேணாம்ப்பா, எதுக்குப்பா, அந்த கட்சியை தேவையில்லாம போலீஸ் கீலீஸ் எல்லாம் தேடி வரும். அச்சப்படுத்தும் போது வரதை நின்றும். அதுக்குத்தான் இப்ப நாங்க என்ன முடிவெடுப்போம்? பயப்படுகிறவன் எங்கள் படைக்கு சரியா வரமாட்டான். எங்க தலைவன் எங்களுக்கு கற்பித்தது அச்சத்தை கைவிடு, இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு. நீ எல்லாத்துக்கும் பயந்தனா எதையும் சாதிக்க முடியாது. பயப்படுறவன் என் படைக்கு எதுக்கு இப்போ? நீ எல்லாம் என்ஐஏ ரைடுகள்லாம் போட்டு பார்த்தா பயப்படுவாங்கன்னு நினைச்சு பார்த்தா, இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் நிறுத்துற வேட்பாளர்களை பாரு, எவனாவது பயந்தவனா இருக்கானு பாரு. அதிகம் படிச்சவன் பூரா என் கட்சியில வேட்பாளராக நிற்கிறான். எப்படி? 13 மருத்துவர்கள் மட்டுமே போட்டி, 13 பேர் மருத்துவர்கள். பாரு, நீ வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பாரு, அன்னைக்கு தெரியும் உனக்கு. இதெல்லாம் அச்சப்படுற படையா? அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது என்று புரட்சி முழக்கத்தை எங்களுக்கு ஊட்டி வளர்த்த உலக பெரும் தமிழின தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். இந்த அச்சுறுத்தல் அது இது அருவா கோடாரி மண்வெட்டு வெட்டுக்கே அஞ்சாத நாங்க நகத்தை வச்சு கிரி விட்டா பயந்துருவோமா என்ன? சுகமா இருக்குன்னு தூங்கிடுவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுக்கு கற்பிக்க என்ன சொல்லி கொடுத்துருக்காரு தெரியுமில்ல? என்ன எங்கள் சார்பா அவர் என்ன பேசுறாரு தெரியுமில்ல? உங்கள் அழுத்தம், நீங்கள் கொடுக்கிற அழுத்தம் எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறார். எங்களை ஆவேசப்படுத்தும் அப்படின்னு. நாங்க 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடனவே 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட சொல்லுவோம். எங்களை தூண்டும், ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறாரு. அதை தான் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். சின்னத்தை நீ வச்சுக்க, நான் கேட்கும்போது பதில் சொல்லு. ஏன் என் சின்னத்தை எடுத்து வேற ஒருத்தனுக்கு கொடுத்த? உரிய விளக்கத்தை கொடு. அப்புறம் நீ ஏதோ ஒரு சின்னத்தை கொடு, இல்லைன்னா நான் கேட்கிற சின்னத்தை கொடு. அதனால சின்னத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறத கைவிடு. அது ஏன் பொறுப்பு. உனக்குலாம் அண்ணே அவர் வேலை செய்யலண்ணே, இவர் சரியில்லைண்ணே, அதெல்லாம் உன் வேலை இல்லை. உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், நீ இதை பாரு, அதை பாரு, அவன் வேலையை பாரு, கொடுக்குற வேலையை செய்ய. ஐயா கருணாநிதி அறிவாலயத்தில் ஒரு இலக்கிய கூட்டம் நடந்தது. அப்போ நம்ம திமுக தான் நாங்கள் இருந்தோம். அப்போ போய் முன்வரிசையிலேருந்து ஐயா பேசுகிறாருன்னா போயிருப்போம். அப்போ ஒரு ஐயா ஒரு இது சொன்னார். ஒரு ஓவியன் ஒரு அழகான பெண் உருவத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது
அப்போ ஒருத்தன் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தவன், இந்த கால் செருப்பை விட இந்த செருப்பு சின்னதா இருக்குன்னு சொல்றான். யார் அவன் இப்படி சொல்றானே என்ன அப்படின்னு பார்த்து அளந்து பார்த்தா உண்மையிலே இந்த கால் செருப்பை விட இந்த கால் செருப்பு சின்னதா இருக்கு. அது என்ன பண்ணிடுறாரு, திருத்திடுறாரு. திருத்திட்டு நீ எப்படி இவ்வளவு சரியா சொல்லிட்ட அப்படின்னு, நான் ரொம்ப நாளா செருப்பு தைக்கிறேன், அதுல எனக்கு பயிற்சி இருக்கு, அதனால இது வந்து தவறா இருந்து தெரிஞ்சு சொன்னேன் அப்படின்னு. ரொம்ப நன்றி அப்படின்னு முகமெல்லாம் வரைஞ்சிட்டு பொட்டு வைக்க போறாரு. அவன் மறுபடி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, இந்த பொட்டு கொஞ்சம் கோணல, நீ செருப்போட இரு எப்படி. அவர் உடனே அந்த ஓவியர், நீ செருப்போட இரு, பொட்டு கோணலா இருக்கு நேரா இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியும். அது மாதிரிதான் என் பிள்ளை ஒருத்தர், உனக்கு கொடுத்த வேலையை நீ செய், பொட்டா பொட்டு வை, செருப்பா செருப்பு வை, நீ அதை மட்டும் செய். நீ இந்த செருப்பு சரியில்லை, பொட்டு சரியில்லை, மண்டையே சரியில்லை, தலை சரியில்லை, இதெல்லாம் உன் வேலை இல்லை. என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய், அதை செய். இங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல, வென்று வருவோம், வென்று வரல கொன்று தீர்வோம், நாங்க பூரா பேர் கொன்று. எங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது ஓட்ட பயிற்சி, இந்த கராத்தே பயிற்சி, வென்றுட்டு செத்துரு பயிற்சி. எப்படி நீ என்ன அந்த வெற்றி கோட்டை 100 மீட்டர்ல அந்த வெற்றி கோட்டை அங்க இருக்குன்னா, உடல்ல இருக்கிற எல்லா ஆற்றலையும் தேக்கி ஓடி அந்த கோட்டை தொட்டு செத்து கூட போ, பிரச்சனை கிடையாது. ஆனா வென்று சொல்றேன்ல, நீ வென்று விட்டால் அதுக்கு காரணம் சொல்ல தேவையில்லை. ஆனால் தோற்று விட்டால் காரணம் சொல்வதற்கு நீ இருக்கக்கூடாது. முடிஞ்சு கதையை முடிச்சுட்டு போயிடும். அவனே செத்து போயிட்டான், அவன் போய் என்னப்பா விளக்கம் கேட்கறது, விடுப்பா, அந்த மாதிரி போயிடணும். அதனால இது எதுக்கு சொல்றேன்னா, கடுமையா உழைங்க, ஒற்றுமையா உழைங்க. ஒவ்வொருவரும் வலிமை, இதில் ஒவ்வொரு ஆற்றலும் வலிமை. இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சிடும் எவன் உண்மையிலேயே இந்த கட்சிக்கு விசுவாசமானவன், பற்றாளன், எவன் ஏமாற்றுக்காரன், எவன் துரோகின்னு தெரிஞ்சிடும். ஈடுபாட்டோட உழைக்கிறவன் தெரிஞ்சதுன்னா அவன்தான் இந்த படைக்கு தலைமையேற்று வழி நடத்துறதுக்கான தகுதியை பெறுவான். எல்லாம் காளியம்மா அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவனா, கார்த்திகா வந்து அவன் கேட்கறான், கோயம்புத்தூர்ல இருந்து கார்த்திகாவை கொண்டாந்து நாகப்பட்டினத்தில் நிறுத்துறாரு அப்படின்னு. அது கோயம்புத்தூர் இல்லையே, அது திருநெல்வேலி, தூத்துக்குடி. ஏண்டா மதுரைக்காரு விருத்தாச்சலத்தில் போய் விஜயகாந்த் போட்டியிடும் போது வாயில் என்ன வச்சுக்கிட்டு இருந்த? ஜெயலலிதா எங்க வேணாலும் நிக்கலாம், எம்ஜிஆர் எங்க வேணாலும் நிக்கலாம், அருப்புக்கோட்டையில நிக்கலாம், எங்க வேணாலும் நிக்கலாம். திருவாரூர்ல பிறந்த கருணாநிதி தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் நிக்கலாம். கார்த்திகா நாகப்பட்டினம் நிக்க கூடாதா? நிக்க கூடாதா? ஏன் நாடு இது, ஏன் நாடு, நான் எங்க வேணாலும் நிற்பேன். அப்படின்னா நீ ஒண்ணு செய், ஊர் பிரச்சனைக்கு நீயே போராடிக்க, எங்களை கூப்பிடாத. என்னங்க தஞ்சாவூர்ல விவசாய பிரச்சனைக்கு எதுக்குங்க சீமா வந்து போராடுறாரு, அவர் சிவகங்கைக்காரர், அங்க போய் பார்க்க சொல்லுங்க. அப்படியாவது சொல்லுவியா? சொல்லுவியா? அந்த மேல் மாவள விவசாய பிரச்சனை, சீமான கூப்பிடு, சீமான கூப்பிடு. அங்க கடல்ல என்ன கொட்டிச்சு, சீமான கூப்பிடு. நான் பூத மாதிரி என்னை அப்படியே உறிஞ்சி குப்பி துப்பிற மாதிரி, அதுக்கெல்லாம் சீமா வரணும். அங்க போட்டிட்டா வேற ஊருக்காரர் இங்க வந்து எப்படி போட்டி விடுவார். இதேண்டா கருணாநிதி எம்ஜிஆர்ட்ட கேட்கல, இதே ஏன் ஜெயலலிதாட்ட கேட்கல? எப்படி இருக்கு பாருங்க. நான் கேட்பான், ஆளூர் சானவாஸ், ஆளூர் எங்க இருக்கு? நாகர்கோயில்ல ஒரு ஊர். அவர் நாகப்பட்டினத்தில் சட்டமன்றத்தில் நிற்கும் போது போட்டு போட்ட அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைங்க. என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை. நான் கூட பாண்டைகிட்ட கேட்டேன், தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். நான் என்ன சொன்னேன், சர்வாதிகார ஆட்சி முறை, தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம், அதான் ஆட்சி முறைன்னு சொன்னேன். அது தாயின் பேரன்பு தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அதற்கு உதாரணமா லீ குவான் யூ, பெருந்தலைவர் காமராஜ், இதில் உதாரணம் சொல்லி பேசுனேன். அவர் பாண்டே சொல்றாரு, அண்ணே நீங்க சொல்றது சரிதானே, அருமைண்ணே, லீ குவான் யூ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே அப்படின்னு இதை பேசுறாரு. லீ குவானை பற்றி ஒரு கட்டுரையா ஒரு நிகழ்ச்சியை போட்டு வர்றாரு. அதுதானே நான் பேசுறேன். என்னையே நீங்க எல்லாரும் வெறுக்கிறீங்க. அண்ணே நீங்க பேசுறதுல பிரச்சனை இல்லைண்ணே, பேசுறது நீங்கிறதான் பிரச்சனைன்ட்டு. அப்படி கருத்துல பிரச்சனை கிடையாது, பேசுறவன் சீமாங்கிறதான் பிரச்சனை.
இப்போ நான் என்ன பண்ணலாம்? வெள்ளையாகணும். தீ குளிச்சுட்டு வந்தால் செத்துல போவேன். நான் என்னதான் தீ குளிச்சுட்டு வந்துட்டு மீசையை நல்லா எடுத்துட்டு பூணூலை போட்டாலும் நான் அப்படித்தான் இருப்பேன். அதனால இவங்க என்னன்னா, இப்போ நாம சொன்னதை தாண்டி எங்கள் அண்ணன் கமலஹாசன் என்ன கருத்து வச்சுட்டாரு சொல்லுங்க. ஏன் அவருக்கு ஓட்டு போட்டாங்க? வெள்ளையா இருக்காரு. அது ஒரு நோய். அதனால இந்த சின்னத்தை பற்றி அதை பற்றிய கவலைகளெல்லாம் நீங்கள் தூக்கி விடுங்க. வேலை செய்யுங்க, ஒற்றுமையாக வேலை செய்யுங்க. என் தங்கச்சி மயிலாடுதுறை வெள்ளனுங்குது, காளியம்மா மயிலாடுதுறை வெள்ளனுங்குது. இங்கே இன்னொரு தங்கச்சி நாகப்பட்டினம் வெள்ளனுங்க, இன்னொரு தம்பி தஞ்சாவூர் வெள்ளனுங்கிறான், ராஜேஷ் திருச்சி வெள்ளனுங்கிறான். ஒவ்வொருத்தரும் அவரவர் இலக்கை நோக்கி நீங்கள் பாயுங்க. அப்படிங்கும்போது மொத்தமாக நம்ம 40 தொகுதிகளிலும் வெல்லணும். உங்களுக்கு பலமுறை அண்ணன் சொல்லியிருக்கிறேன், நாம் பொறுக்கு விதை மரபினர்கள். தோட்டத்தில் தோட்டம் முழுக்க கத்திரிக்காய் இருக்கும், தோட்டம் முழுக்க வெண்டைக்காய் போட்டிருப்போம், வெண்டைக்காய் தோட்டம் முழுக்க நாங்கள் முருங்கை செடி வளர்ப்போம். ஆனால் அதில் ஒரு முருங்கைக்காயை விதைக்கி விடுவோம். அதில் புடலங்காய் பந்தலை பார்த்துக்கிட்டே போவோம். இந்த காய் விதைக்கணுன்னே அதில் ஒரு சிவப்பு துணியை கட்டி விடுவோம். அப்போ பார்ப்போம் கத்திரிக்காய் இது விதைக்கணுன்னு அந்த காம்பில் கட்டி விடுவோம். எது வீரியமாக, எது பார்க்க நன்றாக இருக்கோ, இது நல்லா வருது வீரியமான விதையா இருக்குன்னா அதை விதைக்கி வைப்போம். இப்போ நீங்கள் கிடாச்சண்டை எதுக்கு விடுறா நம்ம முன்னோர்கள் நினைக்கிறீங்க? பொழுதுபோக்கு இல்லை என் உடன் பிறந்தவர்களே. கிடாயம் மோத விட்டு அதில் வெல்லுகிற கிடாய் எதுவோ அதை இனப்பெருக்கத்துக்கு வைத்துக் கொள்ளுவான். தோத்த கிடாயை வெட்டி கறியாக்கிட்டு போயிடுவான். சேவல் சண்டை எதுக்கு? அதுவும் நாட் என்டர்டைன்மெண்ட். அவன் மோத விடுவான் சேவலையும். வென்ற சேவல் இனப்பெருக்கத்துக்கு இருப்பான், தோற்ற சேவல் அரை மணி நேரத்தில் அடுப்பில் கொதிப்பான். இதுதான் நடக்கும். இது காரணம் என்ன? சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும், டார்வினுடைய தத்துவம். இது ஆட்டில் இல்லை, மாட்டில் இல்லை, நாயில், நரியில் இல்லை, புல்லுல இல்லை, புண்டு இல்லை, பூச்சி இல்லை, வண்டில் இல்லை, மனிதர்ல இருக்கு. தகுதி உள்ளவன் தப்பி பிழைப்பான். இதான் தத்துவம். இதை என் தலைவன் வேற வடிவில் சொல்வான், வல்லவன் வெல்வான், கொள்பவன் வெல்வான். இதான் கோட்பாடு. அப்ப தகுதி உள்ளவன் வெல்வான். இந்த பொறுக்கு விரை மரபினர்னால எத்தனை லட்சம் கூட்டம் இருக்கலாம், அதுல வீரன் யாருன்னு, தகுதியானவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். 20 பெண்கள் முடிவு பண்ணிட்ட, நான் 20 பெண்கள்ல தகுதி வாய்ந்த பெண், தற்கறிவுள்ள பெண். அறிவை எப்படி ஒருத்தன் மதிப்பிடுறான்? சாக்ரட்டிஸ் என்ன சொல்றான்? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு ஒருவன் சொல்லுகிற பதிலை வைத்து அவன் அறிவை மதிப்பிட கூடாதுங்கிறான் சாக்ரட்டிஸ். பிறகு எதை வச்சு மதிப்பிடுவ? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு இன்னும் ஒரு கேள்வியவே பதிலாக எவன் தருகிறானோ அதை வச்சு தாண்டா அவன் அறிவை மதிப்பிடணுங்கிறான். அதுக்கு பேர் தான் தற்கறிவு. வாத திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கிறான். வாதத்தில் தோற்றவன் அவதூற கையில் எடுத்துருவான்டா. அது தெரியாதா? நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவன், அவரை பத்தி தெரியாதாங்க, அவருக்கு எங்கிருந்த காசு வருதுங்க, அது அப்படிங்க இப்படிங்க இப்படி பேச ஆரம்பிச்சிருவான். அது தகுதி உள்ளவர்களை தேர்வு செய்யறதுக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனா போட்டிக்கு கூப்பிட்டா எனக்கு பயமா இருக்குன்னு, போர்க்களத்தில் போய் சைனைடு குப்பியை கழுத்துல கட்டி போர்ல போய் போரிட்டு மாண்டு போன இனத்தில் குளத்துல பிறந்துட்டு இப்படி பேசினா இப்படி புருஷன் செத்து போன பிறகு முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்க சிந்திட்டு அழாம இழந்த நிலத்தை மீட்டே தீர்வேன் புருஷன் பணத்து மேல சத்தியம் பண்ணிட்டு கைப்பிள்ளை தூக்கிட்டு போனவ எல்லா பயிற்சியும் வால் வில் வேல் எல்லா பயிற்சியும் கற்றுக்கொண்டு வந்து இழந்த நிலத்தை மீட்டெடுத்த மானமரத்தி வேலு நாச்சியார் மரபில் வந்துட்டு நீ இன்னும் இந்த அற்ப தேர்தல் களத்துல ஏன்னா வேட்டு வெடிக்கிற இடத்துல நிக்க போற, ஓட்டு கேட்கிற இடத்துல நிக்கிறதுக்கு இவ்வளவு பயப்படுற? அது பயமா இருக்கு. நீ என்ன பயம்? அதுல 20 பேரை தேர்வு செய்ய வேண்டியிருக்கு. அப்படி தேர்வு செஞ்சவங்க தான் இந்த பாருங்க. ஒண்ணு என் தங்கை காளியம்மாளை நான் புதுசா அறிமுகப்படுத்த தேவையில்லை உங்களுக்கு. ஆமா, என்னுடைய குலதெய்வம் காளியை தெரியுமா உங்களுக்கு? எனக்கு குலதெய்வம் வீரமா காளி. அது மாதிரி நம்ம கட்சியில் ஒரு குலதெய்வம் இருக்கு காளியம்மாள். நமக்கு அது கஷ்டங்கள் எல்லாம் அது பார்த்துக்கிறோம். அடுத்து என் தங்கை கார்த்திகா, பெரிய கெட்டிக்காரி.
ஆள் உயரம் இல்லாமல் இருக்கலாம், அறிவு ரொம்ப உயரம். புரியுதா? அடுத்து என் மகள் தேன்மொழி, இன்னொரு மகள் வந்திருக்காங்க நினைக்கிறேன். 3 பேருமே பேராசிரியர். அவங்க அக்கா தங்கை 3 பேருமே. எங்கள் அப்பா என்கிட்ட பேசும்போது ஒரு நாள் அலைதுருவில், மகளே அப்பாவுக்கு ஒரு உதவி செய்யணும்னு. இல்லை எனக்கு ஒரு உதவி செய்யணும். அப்பா நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி செய்யணும். என்னதை சொல்லு அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் தேர்தலில் போட்டிட்டா வேலையை விட்டு தூக்கிடுவான். அவன் தூக்க மாட்டான், அவன் என் தம்பி தானே, எடுக்க மாட்டான். எடுத்துட்டா என்ன, இன்னொரு தம்பி கல்லூரி வச்சிருக்கான், அந்த கல்லூரியில் இந்த கல்லூரிக்கு ஷிஃப்ட் ஆகிற வேண்டியதான். அப்பா நான் என்னப்பா செய்யறது, போட்டிடு, எதா இருந்தாலும் பார்த்துக்கிறோம். சரிப்பா ஓகே, வந்து நிற்கிற பாருங்க. அதான் ஒண்ணுதான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பெரிதொன்றை அடைய முடியாது. வேலை போட்டோம், இதான் முதல் வேலை, இதுதான் முதல் வேலை. அந்த வேலைக்கு தன்னை அணியப்படுத்தி கொண்டு வந்து நிற்கிற என் மகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது ஒன்றும் இல்லை. இப்போதான் நாம் தமிழர், இவன் என் தம்பி இருக்கான்ல ராஜேஷ், ஜல்லிக்கட்டில் அவனை அறியாதவங்க நீ இருக்க முடியாது. அவனுக்கு தனிப்பட்ட முறையில் அவன் மேலே எனக்கு வருத்தம். போன தேர்தலில் நிற்க சொன்னேன், நீ இந்த யோசிச்சுறேன்னு நேரம் போயிடுச்சு, வேற ஆள் நிறுத்திட்டான். அப்போ இந்த வாட்டி பார்த்துட்டு போகலான்னு, பார்த்துட்டுலாம் போகாத, போய் நில்லுன்னு. அப்போ வலுக்கட்டாயம் உங்களுக்கு ஒரு 2 கோடி கொடுக்குறேன், அப்படியே போட்டியிருந்து நம்ம கட்சிக்கு வாங்க, நம்ம மேடைக்கு வாங்கன்னா போகாத சிங்கமாக இருக்கணும். அதான் முக்கியம். இங்கே எனக்கு பணத்தை விட என் இனம் முக்கியம், அதன் மானம் முக்கியம் நினைக்கிற வீரர்கள் தான் இந்த களத்துக்கு சரியா வருவான். நீங்கள் 40 பேரை மேடையில் பார்க்கும்போது, அண்ணன் இந்த 40 பேரை தேர்வு செய்ய என்ன பாடுபட்டிருப்பேங்கிறத எனக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த பெரம்பலூருக்கு மட்டும் ஒரு 15-20 பேரை தேர்வு பண்ணி அதனால என்கிட்ட செந்தமிழ்ல வாழ்த்து வாங்கின பிள்ளைகள்லாம் நிறைய இருக்கிறான். அதில் அதிகமாக வாழ்த்து வாங்கினது துறை. அப்புறம் இந்த இருக்கிறார் இது ஹுமாயூன், அவர் எல்லாம் சமூக நீதிப்படி பிரதிநிதித்துவப்படி. மீனவர்கள்னா 2, ஒரு கிறிஸ்தவ மீனவர், ஒரு இந்து மீனவர். அகமுடையரா 2, கல்லரா 2, மறவரா 2, ஒவ்வொருக்கும் பார்த்து முத்தரையரா உடையாரா பிள்ளையா, எந்த சமூகத்தையும் விட்டு. அதுலேயும் சில சமூகங்கள் விடுபட்டு போயிட்டுது. அதுக்கு நம்ம வருத்தம் தெரிவித்து 26ல் அந்த 234 பாராளுமன்ற தொகுதியில் அதை சரி பண்ணோம். இது இவ்வளவுதான் இருக்கு. என்னை மருத்துவர்களை சந்திக்கும் போது எங்கள் ஐயா பழனிவேலு, எனக்கு தெரியும், ஜெம் மருத்துவமனையினுடைய நிறுவனர், என் தம்பி செந்தில், 2 பேரும், அண்ணா நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க, ஐயா என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அன்னைக்கு நீங்கள் நல்ல ஓய்வு எடுத்துக்கணும் அப்படின்னாரு. சிரிச்சா என்னங்க என்ன, அது எனக்கு 24 மணி நேரம் பத்தலை, எதையாவது ஒரு இந்த ஏதோ இந்த சிஸ்டம்லாம் மாத்திரமா இருக்காம மாற்றி 48 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆக்குனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேரம் சரியா இருக்கும்னா அவர் சிரிக்கிறார். ஏன் சிரிக்கிறேன், இதைத்தான் நானும் சொல்லாமல் இருக்கேன், எனக்கும் பத்தலை அப்படின்னு. ஏன்னா அவர் அறுவை சிகிச்சை நிபுணர், எனக்கு நிறைய நோயாளிகள் காத்திருக்காங்க, ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் பண்ண முடியுது, பாவம் என்ன செய்யறது, 48 மணி நேரம் ஒரு நாளைக்குன்றது நம்ம நிறைய வேலை செய்யலாம், அவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால மிக தகுதி வாய்ந்த பிள்ளைகளை தேர்வு செஞ்சு 40 பேரையும் நம்ம நிறுத்துறோம். இவங்களையாவது இப்போ சொல்லி நிறுத்துறோம், மற்றவங்கள போய் வேலையை செய்யுங்கன்னு அறிவிச்சு வேலை நடக்குது. விரைவில் சென்னையில் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு 40 பேரையும் ஒரே மேடையில் ஏற்றி அறிவிச்சு அடுத்த நாள்ல இருந்து பரப்புரையை நம்ம தொடங்குவோம். அதுக்குள்ள சின்னம் என்னன்னு இன்னும் ஒரு 4-5 நாள் உறுதி செஞ்சிருவோம். அது வரைக்கும் விவசாயி தான் நம்ம சின்னம். விவசாயி நாம் தமிழர் கட்சியின் சின்னம் இல்ல, உலக மாந்தர்களின் அன்னம். அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய். சின்ன இருந்தா தான் நான் விவசாயம், நம்ம இல்லைனாலும் விவசாயி தான். அதனால நமக்கு கொடுக்காம வழியே கிடையாது, நமக்கு தான் தரணும். நம்பிக்கையோடு வேலை செய்யுங்க. நீங்க முறைப்படி நாகை நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் என் அன்பு தங்கை கார்த்திகா அவர்கள், உங்களை பார்த்துக்கிறீங்க. கார்த்திகாவை நிறுத்தியிருக்கேன், இந்த காளியம்மாவை நிறுத்தியிருக்கேன், அப்புறம் என்னது தேன்மொழியை நிறுத்தியிருக்கேன், ராஜேஷை நிறுத்தியிருக்கேன், இமாயினை நிறுத்திருக்கேன்னா அது இது இல்லை. நீ
உன் கட்சி நிக்குது, உன் லட்சியம் நிக்குது, நீ ஏற்றுக்கொண்டிருக்க உயர்ந்த நோக்கம் நிக்குது. இங்கு சீமான் நிற்கிறான், சீமானுடைய தலைவன், உன்னுடைய தலைவன் பிரபாகரன் போட்டியிடுகிறான் என்கிற எண்ணமும் அந்த என்ன சொல்றது அறிவு தெளிவும் அரசியல் புரிதலும் உனக்கு வரணும். தலைவர் சொன்னார்ல, உட்காருங்க, தலைவர் சொன்னார்ல, நான் சாகலாம், நாம் செத்து விடக்கூடாது. அதனால சேகுவாரா சொல்றால, நான் கொல்லப்படலாம், நான் சாகடிக்கப்படலாம், ஆனா என் லட்சியத்தை ஒருவனாலும் சாகடிக்க முடியாது. அது மாதிரிதான் நீ, இது ஆளு, இது உருவம், இது ஆண், இது பெண், இது பேரு மறந்துரு. நீ காளியம்மாவுக்காக வேலை செய்யறன்னு நினைக்காத. நீனும் அவளும் ஏற்றுக்கொண்டிருக்க உயர்ந்த தத்துவத்துக்காக வேலை செய்யணும் என்கிற தலை நிமிர்வோடு துணிவோடு வேலை செய்யணும். நீ கார்த்திகாவுக்காக, நீ தேன்மொழிக்காக, ராஜேஷுக்காக, இமாயனுக்காக வேலை செய்யல. நீ 13 ஆண்டுகளாக அடைகாத்த புனித கனவு இருக்கு, அடிமை தேசியனத்தின் உரிமை, அதன் விடுதலை. அதற்கு முன்பு பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவு. சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு இந்த நிலத்தை நாம் ஆளல. ஆண்ட நமது மூதாதைகளும் இந்தியர், திராவிடர். அவனுக்கு இந்த நோக்கம் கிடையாது. தமிழ், தமிழர் உரிமை, நிலம், வளம், மக்களின் நலம், இது எதுவும் கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. அப்ப இந்த கனவோடு வந்திருக்கிறது இந்த தலைமுறையில் நாம் தான். நாம் விட்டுவிட்டால் இன்னொரு தலைமுறை எழ வாய்ப்பில்லை. நம்மையே இந்த பாடுபடுத்துறான். இவ்வளவு வரையும் வலிமையாக நின்று சண்டை செய்கிற துணிஞ்ச பிள்ளைகளே எதற்கும் அஞ்சாத. சிறையா போட்டுப்பாரு, வழக்கா போட்டுப்பாரு, சண்டையாவா மோதி பார்ப்போம். அப்படி நிக்கிறவனே இந்த வருத்து வாரான்னா இன்னொரு தலைமுறை என்ன பண்ணுவான்? நம்ம பிள்ளைகள் எப்படி நின்று போராடும் நினைக்கிறியா? சொல்லு. ஈழத்துல சின்ன சின்ன பதாகைகள், சின்ன சின்ன குழந்தைகள் கேட்பது போல இருக்கும். இந்த போரை அக்கா, அண்ணா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, இந்த போரை எங்களுக்கும் கையளிக்க போறீர்களா என்று கேட்கிற மாதிரி பதாகை வச்சிருந்தார் தலைவர். அதேதான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த கொடிய சூழலை, இந்த ஊழல் லஞ்சம் ஊறி திளைத்த இந்த நிர்வாகத்தை, இந்த கேடுகட்ட நிர்வாகத்தை, தீண்டாமை, சாதிய இழிவு, மது, மத போதை, இந்த நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை கெடுக்கிற இந்த முறையற்ற நிர்வாகத்தை, இந்த கேடுகட்ட பணநாயகத்தை, இந்த இழிவான அரசியலை, வாழவே முடியாத சூழலில் இருக்கிற இந்த பூமியில் உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டு விட்டு போகிறீர்களா? இந்த பொறுப்பை, இந்த கடமையை, இந்த சுமையை அவர்களுக்கு கையளிக்க போறீர்களா? இல்லை நீங்களே வென்று முடித்து உரிமை பெற்று விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற பூமியாக, வாழ்கிற இனமாக வைத்து அதில் உங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு செல்ல போறீர்களா? இதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி. அது கவனமாச்சு. மற்ற கட்சிகள் மாதிரி இல்லது. மற்ற கட்சிகளுக்கு லட்சங்கள் முக்கியம், நாம் தமிழர் கட்சிக்கு லட்சியம்தான் முக்கியம். அதை கவனத்தில் வச்சு, அவனுங்களுக்கு கோடிகள் முக்கியம், உனக்கு நீ கொண்டிருக்க உயர்ந்த கொள்கை தான் முக்கியம். அதை கவனத்தில் வச்சு செய். நீ அந்த வேலை செய்ய மாட்டேன், இந்த வேலை செய்ய மாட்டேன், அவர் சரியில்லைன்னா நீ என்ன? இப்போ இவர் சரியில்லை, நான் சரியில்லை, காளியம்மா சரியில்லை, அப்போ நான் காளியம்மாவை நிறுத்துறேன், நான் தானே சரியில்லை? நீ என்ன நேரடியாக சொல்றதுக்கு உனக்கு துணிவில்லை? என்ன வேட்பாளர் போட்டிருக்க? ஒரு தடவை என்கிட்ட கேளுறா, கேளு. அங்கே உட்காந்து கட்டுரை எழுதுற ராத்திரிக்கு 2 மணிக்கு 2 மணிக்கு. இவரெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இவர் ஒரு போராட்டத்துக்கு கூட வரவில்லை. நான் கேட்டேன், உன் மூஞ்சியை நான் பார்த்தது கிடையாது, நீ 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 உன்னையும் எந்த போராட்டத்திலும் பார்த்தது இல்லையே அப்படின்னு. வேலை செய்ய விருப்பம் இருந்தாலும் வேலை செய்யுங்க, இல்லைன்னா விலகி நில்லுங்க, விலகி நில்லுங்க. எனக்கு வேண்டியது எண்ணிக்கை இல்லை, சிறந்த எண்ணம் கொண்ட சில பேர்கள் போதும். 10 பேர் 15 பேர் போதும். படையில் எத்தனை வீரர்கள் என்பதல்ல வலிமை, எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் வலிமை. வெல்லுங்க, வென்றுட்டு எதிர வந்து நில்லுங்க, இல்லைன்னா எங்கேயாவது செல்லுங்க. வந்துடாதே, வந்துடாதே. ஆமா, முன்னையெல்லாம் இவ்வளவு வலியுறுத்தி நான் பேசியிருக்க மாட்டேன், போய் வேலையை தேர்வு பார்ப்போம்னு. இந்த தேர்தல் அப்படி இல்லை. இந்த பள்ளத்தை தாண்டிட்டால் அடுத்து எனக்கு சீரான பாதை, ஓடலாம், எவ்வளவு வேகத்தில் வேணாலும் ஓடலாம்.
நாம் தமிழர் பிள்ளைகள் போல ஒற்றுமையாக உறுதியாக நின்று உழைக்கிறதுக்கு இந்த நாட்டில் அரசியல் கட்சி இல்லைன்னு நீங்க காட்டணும். காசு இருக்கு இல்லைனாலும் நான் பல முறை சொல்லிட்டேன். வேட்பாளர்கள் எல்லாம் மூடு காலனி ஒரு கேன்வாஸ் மாதிரி ஒன்று விற்கிது, அதை வாங்கி மாட்டிக்கணும். அது சேலையோ வேட்டியோ பேண்ட்டோ போட்டுக்கணும். எல்லாம் மோர் கலக்கி வச்சுக்கணும். எல்லாம் மோர் அல்லது இந்த எலுமிச்சம்பழத்தை தண்ணியில் கழிச்சு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கல் உப்பு கலந்து வச்சுக்கணும். வாளியில் வச்சுக்கணும், தண்ணி வச்சுக்கணும். எல்லாம் வச்சுக்கிட்டு இல்லைன்னா பானக்கம் எப்படி கலக்குறதுன்னு தெரியுமில்ல, கருப்பட்டி மிளகா இந்த புளி இதை கரைச்சி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த வெயில் நேரங்களில் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். சரியாக 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்துடுங்க, ஓய்வு. மறுபடியும் 3:30 இந்த நேரத்துக்கு கிளம்புங்க. இந்த நேரத்துக்கு கிளம்புனீங்கன்னா சரியாக 6-7 மணிக்கு முடிச்சு 1 மணி நேரம் கூட்டம் 8-8:30 முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருங்க. சிற்றூர்களில் போய் விடிய அப்படி நேரம் கிடைக்கும், மேடை கிடைக்கும். இந்த மேடையில் பேசினமே விட்டு 2 மேடை கழிச்சு இன்னொரு மேடையில் பேசலாம். நீ அதே தான் பேச போற. ஒன்றும் சாக்ரட்டிஸும் நீ பெர்னாட் சாவும் கிடையாது. விட்டு தொலை. எல்லா மேடையிலையும் நான் பேசணும்னு நிற்காத. எந்த பாடையா இருந்தாலும் ஏறி படுக்க ஆசைப்படாத. உனக்குன்னு ஒரு பாடம் இருக்கு. சும்மா போட்டு எல்லாம் எனக்கு சீட்டு தந்தல நான் கட்சி விட்டு போயிடுவேன். வா சாகணும். நான் முதல்ல சாவேன். என்னை கூட்டிட்டு போய் நான் போயிடுவேன். சொல்றா பாப்போம். அவர் படையில சொன்னான்லடா, அவன் தம்பி படையில ஒரு தடவை ஒருத்தன் சொல்றா சொல்லு. ஒரு தடவை ஒருத்தன் சொல்லு. அவர் படையில சொன்னாப்பா. முதல் கரும்புலி அங்கேற்கனியிலிருந்து என் தம்பி இளங்கோ வரைக்கும், அனுராதபுரத்தை அடிச்சு தகர்த்த இளங்கோ வரைக்கும் 10 ஆண்டுகள் என்னை கரும்புலியாக சேர்த்துக்க. கரும்புலின்னு என்ன? என்னை சாகிறதுக்கு அனுப்பி 10 ஆண்டுகள் கடிதம் எழுதி இந்த தலைவன் மனதை கரைத்து அவன் கரும்புலியானார். அதுக்கு முன்னாடி யார் தளபதி? அந்த படைக்கு எனக்கு பாதுகாப்புக்கு நின்ற புகழ் மாறான். ஆனால் அவன் வாங்கி போய் இளங்க போய் போரிட்டு மாண்டான, அது வேற. அப்படி வா, எனக்கு சீட்டு கொடுக்கலன்னா என் கட்சியில சாதி வந்துருது. என்னென்ன மாதிரி கேட்கிறான்ற. எனக்கு கொடுக்குறீங்க, ஆமா எனக்கு கொடுக்கலன்னா அது வேற மாதிரி இருக்கும். எப்படி வேற மாதிரி இருக்கும்? எப்படி இருக்கும்? அழுகிறது சீட்டு கொடுக்கலன்னா. இப்போ ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க, போட்டோ எடுக்கலைன்னா அழுகிறது. ஏன் அழுகிறேன்னு ஒரு போட்டோ எடுத்து நான் எப்பவும் உனக்கு தான் ஓட்டு. நீ ஓட்டு போடாம அழாத. முதல்ல நில்லு அழாத. இந்த போட்டோ அழுகிற மாதிரி எடுத்துக்கொண்டு போட்டா என்ன நினைப்பேன்? அழுது சீமா பக்கத்துல இந்த புள்ள அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்ல மாட்டானா? அழாமேரு அழல அப்படி. இப்போ ஒரு டெக்னிக். எங்க ஆளுங்க மாதிரி நுட்பம் அவங்களால யோசிக்க முடியுமா? நம்ம போனா திட்டுவாருன்ட்டு முதல்ல சின்னதா ஒரு 2 வயசு குழந்தை அனுப்பான். பெரியப்பா ஒரு போட்டோ. சரி வாடா செல்ல எடுத்தோன்னே அப்படியே மாமா ஒரு போட்டோ அது எடுத்து. அப்புறம் அப்படியே அந்த குழந்தைய தூக்க அம்மா வரும்போது அண்ணன் ஒரு போட்டோ. சரி எடுப்பா. அப்படியே அவன் அண்ணன் ஒரு ஃபேமிலியோட ஒரு போட்டோ. இதுதான். இதுக்கு எப்படி திரைக்கதை அமைச்சான் பத்தியில? இந்த திரைக்கதையை தேர்தலில் வெளில அமைச்சிட்டீங்கன்னா நான் வருஷக்கணக்காக உங்களோட போட்டோ எடுத்துக்கிட்டே எனக்கு ஒரு எப்படி? ஐயோ ஏர்போர்ட்டில் நான் படுற பாடு உக்கி தான் போடணும். உட்காருவேன். அண்ணே ஒன்று சாரி, நான் தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே, உங்களை உட்கார போகிற இடத்துல எழுப்பிட்டேன். சரிப்பா எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வெள்ளைக்காரன் ரொம்ப நேரமாக இருந்து என்னையே பார்த்துருக்கான். இந்த பையன் ஏரியா ஒரு ஆளும் ஒரு மாதிரி இருக்கான், கருப்பாட்டு. இவன் எதுக்கு எல்லா பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பக்கத்தில் இருந்த யாருன்னு கேட்குற. அப்படி யாரு? இவர் தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்டிகே அந்த சீஃப், அது பிரசிடென்ட். ஒன்று ஓ எக்ஸ்கியூஸ் மீ ஒன் செல்ஃபி. அதோட பார்த்தான் செல்ஃபி. ஓட்டோ எடுக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை ஓட்டை சேகரிக்கிறதுல காட்டிட்டீங்கன்னா உங்க அண்ணனை மாதிரி ஒரு மகிழ்ச்சியான மனிதனை நீங்க உலகத்திலே பார்க்க முடியாது. அதெல்லாம் செய்வீங்க, வேலை செய்வீங்க, இல்லைன்னா செத்து போவீங்க. ஒன்றும் இருக்காது, தண்ணி இருக்காது, சோறு இருக்காது. சோறு இருந்தா சாப்பிட்ற மாதிரி இருக்காது, விஷமா இருக்கும். இப்ப எதை சாப்பிட்றதுன்னு டக்குன்னு யாராவது சொல்லு.
ஆப்பிள் சாப்பிட முடியுமா? துணிஞ்சு சாப்பிடுவியா? மாம்பழத்தை சாப்பிட முடியுமா? நல்ல இந்த கத்திரிக்காயில விஷம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த புடலங்கா, இந்த முருங்கக்காய், இந்த தண்ணீர் உண்மையிலேயே சுத்தி எனக்கு போத்தல்ல குடித்தில்ல, உண்மையிலே பியூரிஃபைடா, உண்மையிலே சுத்திகரிக்கப்பட்டதா? அது மனிதன் குடிக்கிறதுக்கான தரத்தோடு இருக்கு. யார் சான்றிதழ் கொடுத்தது? எவனுக்கா தெரியுமா? தெரியாது. இந்த சூழல்ல நீ உன் பிள்ளை விட்டு போறியா? கூடாதுல்ல. அப்ப என்ன செய்ய? வா, என்னோட வா, என்னோட வா, சண்டை போடு, சரி செய்யவா. என்னென்ன செய்யலாம்? ஒன்னும் செய்யணும். வரிசையில் நில்லு. நாம் தமிழர் கட்சி சின்ன இது ஒரு ஓட்ட போடு, போயிட்டே இரு. நீ ஏன் ராஜேஷன் பாக்குற? நீ ஏன் இம்மா இன்னும் காளியம்மா கார்த்திகா தென்மொழின்னு பாக்குற? எதுக்கு பாக்குற? இவங்கெல்லாம் என்ன சும்மா ஒன்றும் கோழி குண்டு அடிச்சு தெருவில் விளையாடிட்டு வந்துட்டு இருக்கானா? எல்லாம் படிச்சு பொறுப்புள்ள வேலையை விட்டுட்டு வந்திருக்கான். இன்னும் பல அதிர்ச்சி தகவலாம் உங்களுக்கு காத்திருக்கு. மொத்தமாக அறிவிக்கும் போது என்ன தெரியும்? இவங்கெல்லாம் நம்ம கட்சியில் போட்டிடுறாங்களாடா அவன் வரும்பார் வரும்பார் வரும். ஏன்னா திடீர்னு விட்டா மொத்தமா சஸ்பென்ஸ் போயிடும். அது கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை அப்படி மெயின்டைன் பண்ணும்ல. ஒரு டேரக்டர் அதை கூட செய்யலைன்னா அப்புறம் எதில் இருக்கு? இந்த தாடி வளர்த்தாலும் வளர்த்தேன் நான் படுற பாடு. ஏன் இந்த தாடி வச்சிருக்கேன்? ஏன் இந்த தாடி வச்சிருக்கேன்? உங்களெல்லாம் விட்டு ஓடி போறதுக்கு தாண்டா இந்த தாடியை வச்சிருக்கேன். விட்டு தொலைக்க மாட்டேன். ஐயா, இதுக்கு ஒரு வரலாறு கேட்கிறேன். குண்டா இருந்தா எடை போட்டுருச்சு, உடம்பா நல்லா கவனி. கொஞ்சம் மெலிஞ்சா உடம்புக்கு என்னாச்சு? அப்பத்தியா இவ்வளவு காலம் நான் விதைச்ச கருத்துல வராத இந்த இது, இந்த வளத்தை இந்த இதுல வந்துருக்கு. பார்க்கும்போது ஒரு நக்சல் அப்பியரன்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. ஏற்கனவே 136 வழக்கு, இது வேறையா? ஒழுங்கா வேலை செய்யல இருக்கிற முறை எங்கால் தான். எல்லார் வீட்டுக்கும் என்னையே அனுப்புவேன். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். எங்கால ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கார்த்தி. அண்ணே, என்னைய பார்த்தோன்னு இந்த லோக்கல் போலீஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக படுது. அவன் கொடுமைதான். தூக்கி சுமந்த கனவை சுமந்து கொண்டிருக்கிற புரட்சியாளர்கள் என்கிற எண்ணம் உங்கள் ஒவ்வொருக்கும் இருக்கணும். அந்த புரட்சிகர தத்துவத்தின் தூதுவர்கள் இவர்கள். இத்தனை பேர், லட்சக்கணக்கான பேர் கட்சியில் இருந்தும், தகுதி வாய்ந்தவர்கள் இருந்தும், கடும் உழைப்பை கொட்டுகிறவர்கள், ஈடுபாட்டோடு உழைப்பவர்கள் இருந்தும் 40 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்க முடிந்திருக்கிறது. 40 பேரும் இதில் ஆக தகுதி வாய்ந்தவர்கள் என்பதை நம் பிள்ளைகள் மனதார ஏற்று வாழ்த்தணும். எனக்கு இல்லை, எங்க அக்கா தான் நிற்கிது. எனக்கு இல்லை, என் தங்கச்சிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இல்லை, எங்க அண்ணனுக்கு. எனக்கு இல்லை, என் தம்பிக்கு. அந்த உணர்வோடு, உறவோடு, புரிதலோடு இந்த தேர்தல் களத்தை நீங்க எதிர்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். சின்னத்தை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கொண்டிருக்கிற எண்ணத்தில் உறுதியாக இருங்கள். உங்கள் சின்னம் உங்களிடத்தில் வரும். அதற்கு அண்ணன் பொறுப்பு. இந்த 5 வேட்பாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். திருச்சியில் என் ஆறுயிர் இளவல் அன்பு தம்பி ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். தஞ்சையிலே நம் அன்பு தம்பி கல்வியாளர் ஹுமாயூன் கபீர் அவர்கள், நாகையிலே என் அருமை தங்கை கார்த்திகா அவர்கள், மயிலாடுதுறையிலே என் அருமை தங்கை காளியம்மாள் அவர்கள், பெரம்பலூரிலே என் அன்பு மகள் தேன்மொழி அவர்கள். அவர் பேராசிரியர். என் தங்கை MA MCom. இனி இவர் பொறியாளர். இவர் ஒரு கல்வியாளர், பல கல்லூரிகளின் தாளாளர். என் தம்பி BBA படித்த பிசினஸ் மேனேஜ்மெண்ட் வணிகத்துறையில் படித்தவர். அவர் நிர்வாகத்துறையை படித்தவர். ஆக சிறந்த கல்வியாளர்கள். இவர்களின் வெற்றிக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும், அரும்பாடாற்ற வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். ஒரு நிமிஷம். அதான் இப்ப பாருங்க, இங்கே தஞ்சாவூர்லேருந்து சிவகங்கையில் என் சொந்த தொகுதியில் தங்கை எழிலரசியை வேட்பாளராக நிறுத்துறோம். வாங்க.
எழிலரசி நேற்று வரை அவருக்கு தேர்வு இன்னும் படித்துக்கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார். சிவகங்கையில் போய் நிறுத்துகிறேன். இப்போ என்னை கேட்டாங்க, நீ எப்படி சிவகங்கையில் போய் நிறுத்துறேன்னு. தகுதி இருக்குது. தகுதி இருக்கிறவள் எங்கே நிற்கலாம், ஜெயிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் சொந்த மண்ணில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரும் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. திறமை இருக்கா, தகுதி இருக்கா, அதுதான். ஆகச்சிறந்த தகுதியான பிள்ளைகளை தேர்தலில் நிறுத்தி இருக்குது. இந்த இதில் அவ்வளவு பேரும் வெற்றி வேட்பாளர்கள். எழிலரசி அவர்கள் என்னுடைய சொந்த மாவட்டமான ஊரான சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக களத்திலே போட்டியிடுகிறார். ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த அளவுக்கு பேசுங்கள், எழுதுங்கள், பாடுங்கள், சித்திரம் தீட்டுங்கள், சிறு சிறு காணொளிகளை உருவாக்கி அனுப்புங்கள். எறும்பு போல தேனீ போல சோர்வின்றி அயராது தளர்வின்றி உழைத்து வெற்றியை ஈட்டுங்கள். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் நன்றி.